அனைவருக்கும் வணக்கம். என்னைக்கு விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதோ அன்னையிலிருந்தே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஏகப்பட்ட பேர் விஜயை வந்து தரக்குறைவாக பேசிட்டு வர்றாங்க. முக்கியமாக சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இடும்பாவனம் கார்த்திக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் வந்து முகம் தெரிஞ்சவங்க, முகம் தெரியாதவங்க ஏகப்பட்டு இருக்காங்க. முக்கியமாக சாட்டை துரைமுருகன், அதாவது அந்த மாநாடு முடிகிற, அதாவது அந்த நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வைக்கல, மறுநாள்லேருந்து தான் வந்து ஆரம்பித்தாங்க. ஏன்னா மறுநாள் மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசிட்டாங்க நம்ம அட்டாக் பண்ண போகிறோன்னு. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் தான் எல்லாமே, அவர் நடித்த படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வாரிசு படம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவர் வர்றாரு நாங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திமுகவை வந்து அடித்து விரட்ட போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர், அது வந்து எங்கள் அண்ணன் என் தம்பி, எங்கள் அண்ணன் என் தம்பின்னு விஜயை தூக்கி கொண்டாடினவங்க மறுநாளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ பைத்தியம் முடிச்சா ஒன்றுமே தெரியல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்கள் அண்ணனை பேசிட்டாங்க அப்படின்னு தாறுமாறா. சீமானவர்கள் என்னென்னா லாரி அடித்து செத்து போயிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. இவங்க என்னன்னா தளபதி இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சவங்க, குரங்கு புத்தி உள்ளவங்க, சேர உடப்பாங்க, மாநாட்டு பந்தலை கிழிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாட்டை திரும்புகிறாங்க. அதாவது எப்படி ஒரு செகண்டில் வந்து அவங்களால மாற முடியுது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த செகண்ட்லேருந்தே நீ நண்பன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு பேசிட்டு இருந்தவா, இந்த பக்கம் நீ ரொம்ப துரோகி, அவர் கொள்கை அது தேசியமும் வேணும் திராவிடமும் வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் வேணும் திராவிடம் வேணும்னு சொல்கிறார். அவர் கொள்கையை விமர்சனம் பண்ணி ஏன் அந்த கொள்கை எடுத்துனதுக்கு நீ அவன்கிட்ட போய் கேட்குற விஜய் அவர்கள்ட்ட, இந்த கொள்கை எடுத்துருவீங்க, இந்த கொள்கையில் முரண்பாடு இருக்குது, நாங்கள் அவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் முடிஞ்சு போச்சு, நீ அந்த கொள்கையை எடுத்துன்னு கேட்கறதுக்கு நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் தமிழ் தேசியத்தை எடுத்தீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா கொள்கை, மற்றவங்களுக்கு கொள்கை கிடையாது. அக்கா மற்றவங்க எல்லாமே வந்து உங்களை விமர்சனம் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து சத்தியமாக உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வந்து வீழ்ச்சி ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. நீங்கள் என்றைக்கு அதாவது உங்கள் வாயினால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு சீட்டும் பிடிக்க முடியல. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து உயர்வதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து எதிர்கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேசுனது வேறு. ஆனால் இப்போ நீங்கள் விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பேசின வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் விஜயை பேசிட்டதுனால, விஜயோட பவர்னால நீங்கள் வந்து ஓட்டை இழப்பீங்கன்னு சொல்லலை. புதுசாக உங்கள் வாயில் இருக்க தடுமாற்றம், உங்கள் மனசில் இருக்க பதட்டம் எல்லாம் சேர்ந்து வெளிப்படும் போது உங்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பொறுமையாக என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒரு யோசிச்சு பேசுகிற சுச்சுவேஷனில் இருந்தீங்க. இப்போ ஏற்பட்டிருக்க பதட்டத்தினால உங்களால் எதுவுமே வந்து பேச முடியறது கிடையாது. ஐயையோ வந்துட்டானா, அதாவது இப்போ தான் நம்ம வந்து ஒரு 8.2 விழுக்காடு வாங்கி நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கோம். இப்போ சப்போஸ் விஜய் அவர்களும் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த 8-2 குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அங்கீகாரமே போயிருமே, தேர்தல் ஆணையத்துலேருந்து நமக்கு ஒரு நிரந்தர சின்னமே கிடைக்காம போயிருமே அப்படின்ற அந்த பதட்டத்தில் தான் விஜய் அவர்களை வந்து ஏறி மிதிக்கிறாங்க. இப்போ அவங்க நார்மலாக விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுக்கு இருக்கிற ஓட்டு சீமானு போயிடும். ஆனால் இவர் அவங்க தங்களுக்குள்ளே இருக்கிற விஜய் ரசிகர்களை நீங்கள் ஏன்டா எங்கிட்ட இருக்கீங்க, நீங்கள் போய் விஜய்க்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்குது. கொள்கையை வளர்க்குதுன்னா கொள்கையை வளர்த்துட்டு கொள்கையை பற்றி பேசி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எதுக்காதுங்கிறவனை வந்து ஒருமையில் பேசுகிறது, அசிங்கமாக திட்டுறது, அந்த யூடியூப் நடத்துகிறவங்கள வச்சு ஏவி விட்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை திருமுருகன் வீடியோலலாம் எல்லா வீடியோலையுமே வந்து விஜய் பற்றி ஒரு அட்டாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு சில சேனலுக்கெலாம் போய் வந்து அவர் பர்சனாலிட்டி கொடுக்குறது எல்லாமே வந்து அட்டாக் வந்து ஒன்லி டு விஜய்க்கு அவர் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பேச்சை குறைச்சாங்கன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஓட்டை வந்து சஸ்டெயின் பண்ணவும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க, பேச்சு அதாவது செயல் எல்லாமே பேச்சு அப்படின்னு கேவலமான வார்த்தைகள், இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, 2020 நாங்கள் தான் அப்படின்னு இந்த எகத்தாலெல்லாம் பேசிட்டே இருந்தாங்கன்னா மறுபடியும் ரோட்டுக்கே போக வேண்டியதான். கூரை போட்டு கடைசி வரைக்கும் அந்த பந்தல் போட்டு பேசி வைக்க வேண்டியதான். உங்களால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. பண்ணலாம். இவர் என்னடானா சீமானங்களாம் எல்கேஜி தூக்கிடுவேன். இவருடைய கதைலாம் வேறு. இதை நம்ம தனியாக தான் வந்து மிகப்பெரிய வீடியோவை தான் பேசணும். இவருடைய கொள்கையெல்லாம் நீங்கள் யோசிச்சாலே நான் சிஎம் ஆகிட்டா ஒரு சில திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டாலே நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா படு தூங்கிடுவோம். அப்படி இருக்கிற நிலமையில தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வர்றவங்கள வந்து கிண்டல் கேலி, ஏன் அவ்வளோ கோபம் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. ஏகப்பட்டவர் வந்து இதில் வந்து திமுக தான் டேரெக்டாக பேச முடியாமல் சுற்றி உள்ள கட்சிகளால் வந்து விஜய் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு நெசம் என்ன, கண் முன்னாடி பேசுகிறது யார்? சீமானவர்கள் கட்சியும் தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறதில்ல. ஏன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பேசுகிறது கிடையாது. அவங்களை எதிர்க்க தானாக பேசிட்டு தானாக போயிட்டோம் அப்படின்னு தான் வந்து எல்லாமே விட்டு வச்சுருக்காங்க. அவங்க வாய் அடக்கிட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். இல்லைன்னா மறுபடியும் வீழ்ச்சி அடைய ஏன்னா ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட நாம் தமிழரோட நிர்வாகிகள் வந்துட்டு
வேறு வேறு கட்சிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமும் பேசுனாங்கன்னா கட்சியில் ஒருத்தனும் இல்லாமல் தனியாக அவர் மட்டும்தான் நிற்கணும். மறுபடியும் கட்சியை தூக்கி எங்கிட்டாவது தான் வைக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போதும், இந்த அட்டாக்லாம் போதும். நீங்கள் செஞ்ச அரசியலை செய்யுங்க. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணி கீழே போயிடாதீங்க.